காதி கிராஃப்ட். அதாவது நம்ம பேப்பர் எப்படி இந்த ஃபைல் பேட் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற அந்த வேஸ்டேஜ் அந்த பொருளை கொண்டு நம்ம எப்படி புதுசாக ஒரு பேடை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க பாருங்க. பழைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு. நல்லா இருக்கு. மிஷின் அரைக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். வேலை தான் கவர்மெண்ட் வேலை தான். நான் எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. அங்கே இதே மாதிரி கைநாள் பேப்பர் எடுத்தோம். கைநாள் பேப்பர் எடுத்து அங்கேயே 20 வருஷம் வேலை பார்த்துவோம். நஷ்டம் சொல்லி மூடிட்டாங்க. அவங்க வழக்கு போட்டு அதை வெட்டி போட்டு திருப்பி இந்த ஒன்று போட்டாங்க. 2010 போட்டாங்க. 10 இப்போ வந்து வேலை சேர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷம். நான் கழிவு பேப்பரை கொண்டு வந்து இங்கே வந்து இந்த பீட்டில் போட்டு அரைச்சி பல்ப்பாக்கி திருப்பி அந்த சிலிண்டரு தொட்டியில் போட்டு அதில் வந்து சல்லடையில் பல்ப்பை ஏற்றி சிலிண்டரு ரோலில் சுற்றி அதை கட் பண்ணி எடுப்பாங்க. வேஸ்ட் பேப்பர்லாம் கொண்டு அரைச்சி அதை பல்ப்பாக்கி அதை அந்த சல்லடையில் ஏற வச்சு இந்த சிலிண்டரில் சுற்ற வச்சு அதை வந்து திருப்பி அதை ஒரு திக்னஸ் வந்தோம்னா கிழிச்சிருவாங்க. கிழிச்சி வச்சு அதில் அதை காய போட்டு பாலிஷ் பண்ணி கட் பண்ணி கவர்மெண்ட் சின்ன பார்த்தா ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. எல்லாரும் ஃப்ரெண்டாக பழகுறீங்க. ஆமாம் எல்லாருமே பெரியவங்க அதெல்லாம் நிறைய கிடையாது. நாங்கள் வேலைக்கு வரோம். எங்கள் வேலையை அங்கே பார்த்துருவோம். அது அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க. கண்டிமெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. பழுப்படிக்கும் ஆட்டோமேட்டிக் வந்து பழுப்படுத்திடுவாங்க. நாங்கள் சிலிண்டர் ஓட்டிடுவோம். காயப்படுற ஆளுக்கு வந்து காயப்பட்டுருவாங்க. அவங்க வேலையை அப்படிலாம் பார்த்துருவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நாள் கூலி எவ்வளோண்ணா அவங்களுக்குலாம்? எங்களுக்கு கூலி வந்து எங்களுக்கு வந்து மொத்த சம்பளம் வந்து இப்போ டிஎஸ் சேர்த்து 7,940 ரூபா ஒரு மாதத்துக்கு. திரும்ப போக எங்களுக்கு வந்து 6,996 ரூபா இப்போதைக்கு. லீவு அப்படின்னா லீவுன்னா எங்களுக்கு இந்த சம்பளம் கட்டு அப்படின்னா வேலைக்கு வந்தால் சம்பளம், வேலைக்கு இல்லைன்னா சம்பளம். அந்த சீல் உண்டு, அதெல்லாம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு போட்டுக்கலாம். எமர்ஜென்சி 8 நாள் சீல் உண்டு. ஈல் வந்து 20 நாளைக்கு ஒரு நாள் அது ஒன்று எடுத்துக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்து அதுக்கு சம்பளம் கிடையாது. கொரோனா பீரியட்லாம் நிறுத்தினா இருந்தீங்க? கொரோனா பீரியட்லாம் நிறுத்தா இருந்தோம். அது முழு ஊழல் காலத்துக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அது 35% வச்சு பண்ணி கொடுத்து அதுக்கு எங்களால் வர முடியல வேலைக்கு. அதுக்கு சம்பளம் இது தரல. உங்களுக்கு எது? நான் சொந்த ஊர், எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் சிறியூர் பக்கம் சேரி. இங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க? இங்கே வீடு சொந்த வீடு ரூம் எடுத்து தங்கி ஃபேமிலிலாம் இங்கே? ஃபேமிலியெல்லாம் திருநெல்வேலி தான். இப்போ நீங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்களா? லீவுன்னு போது அங்கே லீவுனா போவோம். இப்போ இதான் முக்கியமான ஆச்சுன்னா ஒரு 15 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம். 35 வருஷம் இருப்பீங்களா? ஆமாம் ஐயா. அந்த செய்திகள் வந்து ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தோம். இது வந்து ஒரு 10-30 வருஷம் ஆச்சு. அப்படிங்களா? இங்கே வந்ததுலேருந்து இப்போ நீங்கள் வீடை விட்டு தனியாக தான் இருந்துட்டு இருக்கீங்க? ஆமாம் தனியாக தான் இருந்துருக்கோம். கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு பசங்க எத்தனை பேர் உங்களுக்கு? பசங்கள் நமக்கு இல்லை. ஆனால் இவ்வளோ மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்பயும் வந்து நம்மக்கிட்ட நல்ல தரமான ஒரு பொருள் வெளியே போகுது. அதனால ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருப்பான், குட்டாக இருக்கும். ஏதாவது விசிட் வருவாங்களா? ஏதாவது பார்ப்பாங்களா? வருவாங்க, திடீர்னு பார்ப்பாங்க. பார்த்து ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தைலாம் கேட்பாங்க. இல்லை எங்க இந்த ஆலையை பற்றி ஆலை தான் இருக்கும். எப்படிதான் இருக்கும், இருக்காது. அந்த செய்கிற பொருள் தரமாக இருக்கும். அட்டை சூப்பராக இருக்கும். அதான் பார்த்தோம். இப்போ அட்டை வந்து ஒரு அட்டை வச்சு அடிச்சு நம்ம கை தான் வலிக்கும். அந்த அளவு அட்டை தான் செஞ்சுட்டா நல்லா. இல்லை மிஷினும் அந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. நான் வராதெல்லாம் டெலிவரி பண்ணுறேன் போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம காதி கிராஃப்ட், அதாவது ஃபைல் ரெடி பண்ணுற இடத்துல நம்ம இருக்கோம்.
நல்லா அருமையா இருக்கு. இடமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அளவுக்கு கண்கூடா காட்சியாக தெரிகிறது. பார்த்தீங்கன்னா பாருங்க, என் கையில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, பழைய வினாத்தாள்கள் இதெல்லாம் இடம்பெறுகிறது இங்கே. பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புக்ஸ், நிறைய விதமானதை, அதாவது ஸ்கிராப் பண்ணுறதை இங்கே நமக்கு புது விதமான ரீசைக்கிள் பண்ணி நமக்கு ஒரு பொருளாக உருவாக்குறாங்க. உண்மையிலே வந்து காதி கிராஃப்ட் ஒரு வேற லெவலான, உண்மையிலே வியக்கத்தகு சாதனைக்கூடிய நிறுவனமாக தான் அமைகிறது. ஓகேவா, எடுங்க இதெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. அவ்வளோதான். இதை வந்து அந்த கட்டிங் வச்சு வெட்டுவோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை எடுப்போம். வெள்ளிக்கிழமை வந்து எடுப்போம். நியூ இயர்லாம் கிடையாது எங்களுக்கு. மாஸ்டர் எல்லாம் எல்லாருமே கவனம். மாஸ்டர் காந்தி சொல்லுவாங்க. வெளில போ, அங்கே போவாத. நம்ம தான் இந்த அட்டை கூட இது மாதிரி பேப்பர் ஒட்டுவாங்க மேல. இன்னும் இருக்கலாம், பேப்பர் ஒட்டி வச்சுக்கோங்களா? ரோலிங்னே இருக்கா வீடியோ. இந்த மாதிரி தான் ஒட்டுவாங்களாண்ணா? நல்லா இருக்கு. நானும் கவரம் இதில் கிளாஸ் மாதிரி ஒட்டி வந்து ஒட்டிட்டு அந்த பேக்ஸில் போடுவாங்க. வந்து நான் 2 ஓட்ஸ் போடுவாங்க. போட்டு நாடா பார்த்தா தெரியுமா? இந்த சூப்பர் தான் உங்க பில்டிங் ஆயிட்டு இதுல ஹோல்ஸ் எல்லாம் யாருன்னா போடுறது? நீங்களே பண்றீங்களா? ஏதாவது அவசரமா தேவைப்பட்டா விட்டு தருவாங்க. ஆபீஸ் தேவைன்னா பேர் என்ன? இது கலிக்கோ ஃபுல்லா இந்த பேப்பர் ஃபுல்லா கார்னர்ல மட்டும் அது இந்த ரைட்டிங் பேட் இங்க செஞ்சுதான். இது மாதிரி இதுக்கு இதெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. இருங்க. சவுண்ட்ல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பேச முடியல. இடத்துல வந்த உடனே அவங்களுக்கு கூட நாமளும் வேலை ஒர்க் பண்ற விதம் தான் தோணுதை வச்சு நம்ம போட்டோ எடுக்கிறன்ற மைண்ட் செட்டே இருக்கு. அதனால பாருங்க, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே உணர்வீங்க எந்த அளவுக்கு அற்புதமான செயல்கள் இங்க நடக்குது அப்படின்றத. ஓகேங்களா? கண்டிப்பா வாங்க.